இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரூணியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் இன்றைக்கி 582வது குழுக்கள் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 582வது குழுக்கள் போயிட்டுருக்கு. ட்ரா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி 582. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தாங்க. 368ன்னு கொடுத்தாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா திரும்ப 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 960 696 இல்லையா? அதுபோல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 572 சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக பெனிஃபிட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். 582 சரிங்களா? இதில் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இருக்குது. 368 இதுவும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இருக்குது. 696 இதுவும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இருக்குது. 572 இதுவும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இருக்குது சரிங்களா? கண்டிப்பாக இப்போ நாளைக்கு பெண்டிங்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த மாதத்தில் அடித்தாங்க இல்லையா காரூணியா ப்ளஸ்ஸு 114 அதே மாதிரி 766 அதே மாதிரி வந்து 696 இப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா 3 ட்ராவுமே நம்ம காரூணியா ப்ளஸ் டபுள்ஸ் தான் வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 114ன்னு கொடுத்தாங்க. செகண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க 766ன்னு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எழுதிடுவோமே என்ன கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு 114 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 766 இது காரூணியா ப்ளஸ்ஸு அதே மாதிரி 696 சரிங்களா? இதுலேயும் நமக்கு டபுள்ஸு மேபி நாளைக்கும் வந்தால் ஓரளவுக்கு டபுள்ஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சிங்கிள்ஸ் ஆடுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மேபி டபுள்ஸ் ஆடினா கூட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள். எனக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். வந்தால் 3ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள் இல்லைன்னா 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம அதில் கொடுக்குறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரோம். ஏன்னா வேத ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். தசா காலங்களில் எப்படி நீங்கள் இருக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய ராசி என்னவாக இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி தொழில் செய்யலாம், 7 சனி காலங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வங்கள் எப்படி வேண்டும், எப்படி வேண்டுனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் டெய்லி ராசி பலனுடைய ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். எதில் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம டெய்லியும் தொடர்ந்து ராசி பலனுடைய ப்ரிடிக்ஷன் நம்ம பார்த்துட்டே வரோம். கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த நாள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம அதை கண்காணிச்சிட்டே வரோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு தான் அது யூஸ் ஆகும். மற்றவங்க வந்து பார்க்குறாங்களோ இல்லையோ ராசி பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இது வரும், இது வராது, இது நமக்கு தடங்கள் இருக்கும், தடங்கள் இருக்காது அப்படின்னு நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம காசு வீணாக போகாது. அதனால தான் நம்ம இதை போடுறோமே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற கோச்சாரத்தை பாருங்கள். அந்த கோச்சாரம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடங்க. இல்லை அப்படின்னா உங்களை சிக்கலில் கொண்டு இழுத்து விட்டுரும். கடனில் நீங்கள் ஒரு பெரிய கடன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளாக தான் கடன் ஆகுமே தவிர உடனே கடன் ஆகிடாது இல்லையா? ஒவ்வொரு நாளாக சேர்ந்து தான் அது பெரிய கடனாக மாறுமே தவிர ஒரே நாளில் உங்களுக்கு கடன் ஆயிருமா? ஆகாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதில் தப்பிச்சுக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையோட மொத்த லைஃப் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளாக கடந்து போய் தான் வாழணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம் சரிங்களா? இன்றைக்கி ஒரு நாளுங்கிறது இந்த ஒரு நாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கூட இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வந்து வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தை நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அது கோச்சாரம்னா உங்களுடைய ராசி பலன் சரிங்களா? அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 368 572 582 சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 114 766 அதே மாதிரி 696 சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏ போர்டு பி போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 14 பி போர்டில் 3 சி போர்டில் 12 சரிங்களா? அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 7 பி போர்டில் 15 சி போர்டில் 0. அடுத்து 3ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 3 பி போர்டில் 3 பி போர்டில் வந்து 34. அடுத்து 4ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 4 நம்பர் ஏ போர்டில் வந்து 5 பி போர்டில் 3 பி போர்டில் 16 சரிங்களா? 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 0 பி போர்டில் 20 சி போர்டில் 26 சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 8 பி போர்டில் 14 சி போர்டில் வந்து நமக்கு 6. அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 7 பி போர்டில் வந்து நமக்கு 8 சி போர்டில் வந்து நமக்கு 4. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 5 பி போர்டில் 9 சி போர்டிலையும் 9 தான். அடுத்து வந்து நமக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 22 பி போர்டில் 7 சி போர்டில் நமக்கு 18. அடுத்து 0 எடுத்திங்கன்னா 0 ஏ போர்டில் வந்து 3 13
பி போர்டில் 6, சி போர்டில் நமக்கு 2. சரிங்களா? ஆக மொத்தம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதில் வந்து நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பர். புரியுதுங்களா? 14, 12ங்கிற 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கா. அடுத்து வந்து நமக்கு 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 நாளாக பி போர்டில் பெண்டிங்கு. அதுக்கு அடுத்தபடியே வந்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 34 நாளாக நமக்கு சி போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் 20, 26 2 போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும். அடுத்து வந்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் பி போர்டில் மட்டும் ஒரு போர்டு பெண்டிங்கு. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் இல்லை. 8ஆம் நம்பர் அளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து தான் பெண்டிங்காக இருக்கும். அடுத்து 9ஆம் நம்பர் தான் 2 போர்டு பெண்டிங். அதுவும் நமக்கு 2 போர்டு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த இடம் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் இருக்குது 0க்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 352, 245, 342, 532, 453, 245, 224, 325, 234, 532 இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 35, 52, 24, 45, 34, 42, 54, 24, 35, 34, 24 42 அதே மாதிரி 32. சரிங்களா? இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ரொம்ப சிம்பிளாக நமக்கு இன்றைக்கி என்ன கொண்டு வரோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன உங்களுக்கு 572. சரிங்களா? 572. இந்த 572க்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்னன்றதை பார்த்தலாம். இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இதான் அடிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 3ஆம் நம்பர் கொடுக்கலாமா? 5க்கு 3 வருங்களா? கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்போ வந்து உங்களுக்கு 8க்கு 5ன்னு வந்துச்சோ அப்போ 5க்கு 3ங்கிறது நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதில் மாற்றங்கள். அப்போ வந்து 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்படி கணக்கு வரும்னா 5க்கு 3 அப்படிங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5க்கு 3 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 7க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். 7ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். அதாவது 5க்கு 3, 7க்கு 3, 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருமானலாம் கேட்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக வரும். இந்த மாதம் நிறைய 2க்கு 3ங்கிற நம்பர் நிறைய வச்சுருக்காங்க. சார்ட்டு கையில் மட்டும் வச்சுருந்துன்னு எடுத்து ஒருக்கிட்ட வெரிஃபை பண்ணியிருக்கேன். சூப்பராக மேட்ச் ஆயிரும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறோம். இருக்குதான்றதையும் பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு 7க்கு 3, 5க்கு 3, 7க்கு 3, 2க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3, 7க்கு 3, 2க்கு 3 கொடுத்துட்டோமா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? 2ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஏன் 2ஆம் நம்பர்? 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். 7க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக 2க்கு 2 திரும்ப வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் சொன்னோம்ல 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கூட இன்றைக்கி வரக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சி போர்டில் திரும்ப 2ஆம் நம்பர் வைக்கிறீங்க வாய்ப்பு இருக்குது. வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சி போர்டில் 7, 7, 2 772 வந்துடுமா? வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி கூட ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. 7க்கு 7 அப்போ உங்களுக்கு 2க்கு 2ன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே 7க்கு 7ன்னு கொடுத்து அதுக்கப்புறம் 2க்கு 2ன்னு கொடுக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தாலுமே நமக்கு 772 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துடும் இல்லையா? ஏற்கனவே நமக்கு எதாவது இருக்குது இல்லையா? 227 இருக்குல்ல, அதே நம்பர் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க. ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கேஎல் மட்டும் நம்பவே முடியாது. அப்படி எப்படி வேணாலும் மாற்றி ஆடுவாங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர் 5க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி 7க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எக்ஸாக்டாக 4க்கு 2க்கு 4 இந்த 2 நம்பருக்குமே நமக்கு 3 நம்பருக்கும் ஆக்சுவலாக வந்து 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது பெண்டிங் நம்பர். சி போர்ட்லேயும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் நிற்கிது. பார்க்கலாம். ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா 124 கொடுத்தாங்க. எப்போ எத்தனாம் தேதி? 9ஆம் தேதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, எத்தனாம் தேதி கொடுத்தாங்கன்னா ஆமாம் எஸ் 9ஆம் தேதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நம்ம கொடுக்கல. அதுலேயும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. அப்போ அதை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி 4ஆம் நம்பர் 4ஆ பட் அதை கனெக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே ப்ளஸ்ஸு வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா 3 கொடுத்துட்டோம். 5ஆம் நம்பர். எதுக்கு 5ஆம் நம்பர்? திரும்ப மேபி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புன்னா 2 போர்டு பெண்டிங் நிற்கிதுல்ல, அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இருக்குதான்றதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முழுக்க பெண்டிங் நம்பரை பேஸாகவே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும். 100% மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.